ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம மார்கழி மாசத்துக்கு தகுந்த மாதிரியான பிரசாதமா பார்த்துட்டு வந்தோமா. இப்போ தை மாசம் பிறந்தாச்சு. ஸோ தை வெள்ளிக்கிழமைக்கு பண்ற மாதிரியான பிரசாதம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவல் வச்சு ஒரு இனிப்பு அவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். டக்குன்னு ஒரு பிரசாதம் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனே பண்ணிடலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. இனிப்பு அவல் செய்ய தேவையான பொருட்கள்: அவல் 1 கப், வெல்லம் 1/2 கப், தேங்காய் துருவல் 4 டேபிள் ஸ்பூன், திராட்சை 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், வாழைப்பழம் 1. இனிப்பு அவல் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அவல் வச்சு பாயசம் பண்ணியிருப்போம், சக்கரை பொங்கல் பண்ணியிருப்போம், வெண்பொங்கலும் அதில் பண்ணலாம். அதே மாதிரி கேசரியும் பண்ணியிருப்போம். அவளை லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் இப்போ கோர்ஸாக பொடி பண்ணிவிட்டு அதை கேசரி மாதிரியும் பண்ணலாம். ஸோ எல்லா விதமாகவும் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா. இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் அவள் ஊற வச்சுட்டா போதும். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு சும்மா ஜஸ்ட் தண்ணியை லைட்டாக தெளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா போதும். அந்த ஈரமே போதும். இந்த மாதிரி ஊறி இருக்கணும், ரொம்ப குழவாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும் முழுசாக. ஸோ இப்போ ஊற வச்ச அவல் ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். நீங்கள் 1 கப் அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 3/4 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு 3/4 கப்பு இல்லை ஒரு 1/2 கப்பு கூட போட்டுக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம், ஸ்வீட் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு 3/4 கப்பு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வெல்லத்தை இந்த பக்கம் கரைய விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம். எப்பயுமே சொல்கிறது தான், வெள்ளத்தில் கல் மண் இருந்ததுன்னா நீங்கள் கரையை விட்டு வடிகட்டிட்டு போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே சேர்த்துக்கலாம். வெல்லம் இந்த பக்கம் கரையட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பேன் வச்சுருக்கேன். நெய் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் முந்திரி பருப்பு. எப்பயுமே நெய் ரொம்ப உருகி ரொம்ப காஞ்சதுக்கு அப்புறம் சேர்க்காதீங்க. முந்திரி பருப்புலாம் வறுக்கணும்னா இப்போவே சேர்த்துருங்க, கரெக்டாக இருக்கும். இது கூட நம்ம வாழைப்பழமும் சேர்க்க போகிறோம். இப்போ முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு. இது கூட திராட்சையும் சேர்த்துப்போம். நம்ம இன்றைக்கி வாழைப்பழம் சேர்த்து தான் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். நேந்திரம் பழம் எடுத்துக்கலாம், செவ்வாழை எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பெங்களூர் ரஸ்தாளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். இது கூடவே கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துடலாம். தேங்காயும் லைட்டாக வறுபடட்டும், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள். ஏன்னா அவல் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நீங்கள் பார்த்த உடனே பண்ணிடலாம். தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் இந்த பக்கம் வறுபடட்டும். இதுக்குள்ளே இங்கே பாருங்கள், நம்ம வெல்லம் கரைய விட்டுருந்தோமா, அது நல்லா கரைஞ்சிருக்கும். இந்த அப்படியே வடிகட்டிக்கலாம். இந்த அளவுக்கு தேங்காய் வறுபட்டா போதும். பார்த்தாலே தெரியும், ரொம்ப கலர்லாம் மாறி இருக்காது. இப்போ இது கூடவே வாழைப்பழத்தையும் சேர்த்துருவோம். இதுக்கெல்லாம் அளவு கிடையாது, நம்மளுடைய விருப்பம் தான். எல்லாமே டேஸ்ட்டுக்காக சேர்க்கறது தான். இது அந்த வெள்ளத்துலேயே நல்லா கொதித்து அந்த வெள்ளத்தோட சிறப்பெல்லாம் அந்த வாழைப்பழத்துலலாம் இறங்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளை கரைசலை சேர்த்துடலாம். ஆல்ரெடி வெல்லம் நல்லா கொதிக்கிறது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். நல்ல ஒரு கொதி வந்துடுது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சிருக்கிற அவல் சேர்க்குறோம். இதுவும் அந்த வெல்லத்தோடு சேர்ந்து நல்லா கொதிக்கணும். நீங்கள் ஊற வச்சு அவல் வச்சுருந்தீங்கன்னா டக்குன்னு மிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இல்லை உதுராக வரணும். ஆறினோடனே பார்த்தீங்கன்னா நல்ல உதுராக இருக்கும். இந்த வாழைப்பழத்தோட டேஸ்ட்டோடு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வாழைப்பழம் வெள்ளை கரைசல்லையே சேர்த்துட்டேன்.
நீங்கள் அப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் வந்து வறுத்துட்டு லாஸ்ட்டாகவும் சேர்க்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ சட்டுன்னு பார்த்த உடனே பண்ணோம், ஒன்று இந்த பக்கம் அந்த பக்கம் அடுப்பில் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்க வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே எல்லாத்தையும் போட்டு பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இது எல்லாமே ஆப்ஷனல், நம்மளுடைய விருப்பம் தான். எந்த பழம் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி முந்திரி பாதாம்லாம் முன்னாடியே வந்து நான் வறுத்து பண்ணேன். முந்திரி திராட்சை போட்டேன், நான் முன்னாடியே வந்து வறுத்து போட்டுட்டேன் இல்லையா. நீங்கள் இதெல்லாமே லாஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். பாருங்க, எல்லாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு பாருங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்து மேலாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டால் போதும், அவ்வளோதான். இது ஆற அப்படியே உதிர ஆகிடும். நம்மளுடைய இனிப்பு அவல் ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது உடனே ட்ரை பண்ணிடலாம். ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிவிடுவோம். இனிப்பு அவல் செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தை வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பேனில் வந்து நெய் விட்டு முந்திரி திராட்சை அப்புறம் தேங்காய் லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறம் வாழைப்பழத்தையும் போட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தையும் சேர்த்துக்கோங்க. அது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஏலக்காய் பொடியும் போட்டு நம்ம வந்து அவலை வந்து நல்லா அலம்பிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த அவல் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய இனிப்பு அவல் ரெடி.